Today we are going to see Unit 3 in History, Rural Life and Society. So first we are going to see a small introduction. In the pre-colonial period, Indian economy was predominantly an agrarian economy. அதாவது colonial periodக்கு முன்னாடி இந்தியன் எக்கானமி ஒரு வேளாண்மை சார்ந்த பொருளாதாரமாக தான் இருந்துச்சு. Agriculture was then the primary occupation of the people, and even industries like textiles, sugar, oil, etc. were dependent on it. அதாவது முக்கியமான ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சராக தான் இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்டைல்ஸு சுகர் ஆயிலாம் இந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் ஆகி தான் சார்ந்து தான் இருந்தது. The British government in India did not adopt a pro-Indian agriculture and land revenue policy. ஸோ ஆஃப்டர் அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கொலோனியலாக ஆக்கிட்டவுடனே அவங்க நம்மக்கிட்ட எந்த லேண்ட் ரெவென்யூஸும் எதுவுமே they did not accept it. British government introduced three major land revenues and tronial systems in India, namely the permanent settlement, the Mahalwari settlement and the Rohitwari settlement. The economic exploitations of the peasants led to the revolt in the future. ஸோ அவங்க கொலோனியல் பீரியட் ஆகினவனே இந்தியாவை கொலோனியல் ஆக்கினவனே லேண்ட் ரெவன்யூஸ் எதுவும் வேணான்னு சொன்னாலும் ஆனால் 3 செட்டில்மெண்ட்ஸ் அவங்க உருவாக்குனாங்க. அதாவது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, மஹல்வாரி செட்டில்மெண்ட் அண்ட் ராய்ட்வாரி செட்டில்மெண்ட். ஸோ இவங்க இந்த செட்டில்மெண்ட் கொண்டு வந்ததால் என்னென்ன இம்பேக்ட்ஸ் நடந்துச்சு, அதாவது விளைவுகள் என்னன்னு பற்றி பார்க்குறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசி யார் யார் எடுத்துகிட்டு வந்தாங்க? டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் it was introduced by Lord Cornwallis. அண்ட் ராய்ட்வாரி சிஸ்டம் தாமஸ் முன்ரோ. மஹல்வாரி சிஸ்டம் லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இவங்க தான் இந்த செட்டில்மெண்ட்ஸ் தேவ் இன்ட்ரோடியூஸ்ட் இட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we are going to see about the permanent settlement. ஸோ இப்போ permanent settlement பற்றி பார்க்கலாம். When Robert Clive obtained the Diwani of Bengal, Bihar and Orissa in 1765, they used to be an annual settlement of land revenues. அதாவது ராபர்ட் கிளைவ் திவானியாக இருக்கும்போது இங்கே பெங்கால், ஒரிசா அண்ட் பீகாரில் திவானியாக இருக்கும்போது அப்போ ஆனுவல் செட்டில்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர். அதாவது ஆனுவலுக்கு ஒரு வாட்டி லேண்ட் ரெவென்யூஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மூல காரணம் எங்கே ஆரம்பிச்சுன்னா, அதாவது 1764 நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் பக்சர் பார்த்துப்போம். ஸோ அதில் மொத்த முகல் எம்பரர் பிரிட்டிஷ் கிட்ட தோற்று போயிருக்கும். பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேர் ஒரு அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் திவானி ரைட்ஸையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. மற்றதெல்லாம் they would give under முகல்ஸ். ஸோ அதில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த செட்டில்மெண்ட்ஸு. ஸோ இவருக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ்க்கு அப்புறம் வாரண்ட் ஹான்சிங்ஸ் சேஞ்ச்ட் இட் ஃப்ரம் ஆனுவல் டு 5 years அண்ட் பேக் டு ஆனுவல் அகைன். ஸோ இவர் என்ன பண்ணார்? வாரண்ட் ஹான்சிங்கு 1 year செட்டில்மெண்ட்லேருந்து அவர் என்ன பண்ணார்? சேஞ்ச்டு டு 5 years. அதுக்கப்புறம் திருப்பி 1 yearக்கே மாற்றிட்டார். டியூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ் a 10 years settlement was introduced in 1793 and it was known as permanent settlement. ஸோ அதுக்கப்புறமா கார்ன்வாலிஸ் வந்தார். அவர் என்ன பண்ணார்? இதை 10 years செட்டில்மெண்ட்டாக மாற்றினார். அது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லேண்ட் ரெவென்யூஸ் தரணும். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சுன்னா 1793 ஸ்டார்ட் பண்ணார். இதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் were made in Bengal, Bihar, Orissa, Varanasi divisions of Uttar Pradesh and northern Karnataka, which roughly covered 19% of the total area of the British India. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி டிவிஷன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷில், நார்தர்ன் கர்நாடகாவில் இருந்துச்சு. அது பிரிட்டிஷ் இந்தியாவில் மொத்தம் 19% மொத்தமாக இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கவர் ஆயிருந்துச்சு. இந்த ஆக்ட் இருந்துச்சு. இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி அண்ட் பிஸ்வதாரி. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மற்ற பேர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேருக்கு வச்சும் இதை அழைக்கலாம். ஸோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ வாட் ஆர் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ்? இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? The zamindars were recognized as the owners of the land as long as they paid the revenue to the East India Company regularly. ஸோ ஜமீன்தார்ஸ் தான் இங்கே ஓனர்ஸாக கன்சிடர் பண்ணாங்க. அவங்க லேண்ட் ரெவென்யூ கரெக்டாக பே பண்ணுற வரைக்கும். ஸோ எந்த ஜமீன்தார் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் லேண்ட் ஓனர்ஸாக கன்சிடர் ஆனாங்க. The zamindars acted as the agent of the government
for the collection of revenue from the cultivators. So cultivators அதாவது அந்த வேலை அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஏஜெண்ட்டாக வந்து யார் ஒர்க் பண்ணாங்கன்னா ஜமீன்தாரிஸ். So the next they have given the amount of revenue that the zamindars had to pay to the company was firmly fixed and would not be raised under any circumstances. ஸோ அதாவது அவங்க பே பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஸோ உங்களுக்கு விளைச்சல் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணி தான் ஆகணும். They gave 10/11 of the revenue collected by them from the cultivators to the government. அதாவது ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. அதாவது 11ல் 10 பங்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் ஒரு பங்கு இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு பங்கு வந்து ஜமீன்தார்ஸ்க்கும் அந்த கல்டிவேட்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து அது போகும். The zamindars would grant pattas to the royals. The royals became tenants since they were considered the tillers of the soil. ஸோ இதில் வந்து பட்டா வந்து ஜமீன்தார்ஸ் வந்து அங்கே வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே வந்து டெனன்ட்ஸ் மாதிரி, தே ஆக்ட் அஸ் த டெனன்ட்ஸ். ஆல் ஜுடிஷியல் பவர்ஸ் were taken away from the ஜமீன்தார். ஸோ இதில் வந்து பவர்ஸ் வந்து ஜமீன்தார்ஸ்கில் ஆல் த பவர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ வாட் வர் த மெரிட்ஸ்? Under this system, many of the waste lands and forest became cultivable lands. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நிறைய வேஸ்ட் லேண்டும் ஃபாரஸ்ட் லேண்டும் வந்து கல்டிவபிள் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக வந்து மாறுச்சு. The zamindars became the owners of the land. ஸோ இதில் வந்து ஓனர்ஸ் வந்து ஜமீன்தார்ஸாக இருந்தாங்க. ஈவன் தோ கல்டிவேட்டர்ஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் கஷ்டப்பட்டாலும் ஓனர்ஸ் வந்து ஜமீன்தார்ஸாக தான் இருந்தாங்க. The zamindars were made free from the responsibility of providing justice. ஆனால் அதில் அவங்க எந்த ஜஸ்டிஸும் அவங்க அவ்வளோ உட்காந்து கல்டிவேட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க அதோட நியாயத்தை எடுத்துகிட்டு போய் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒன்லி they acted as an agent. The zamindars remained faithful to the British government. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப நியாயமாக இருந்தாங்க. கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட கஷ்டம் அதை பற்றி வந்து அவங்க எதுவுமே வந்து பார்க்கல. The system secured a fixed and stable income for the British government. ஸோ இதனால் வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைச்சிது. அதாவது அங்கே விளைச்சல் இருக்குது இல்லை அதை பற்றி இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணணும், தே ஷுட் கிவ் த ரெவென்யூ, அந்த அமௌண்ட்டை கரெக்டாக வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ். The British government had no direct contact with the cultivators. ஸோ இந்த இதில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸோ எதுவுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட நாலேஜ்க்கு வந்து போகாது. The rights of the cultivators were ignored and they were left at the mercy of the zamindars. ஸோ இதில் வந்து அந்த கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் அவங்க தரலை. அதே மாதிரி இப்போ ஜமீன்தார்ஸ் வந்து ஏதாவது பாவம் பார்த்து செஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா அவங்களுக்கு அது கூட கிடையாது. The peasants were almost treated as serfs. அதாவது இங்கே பெசன்ஸ், அதாவது இங்கே வேலை செய்கிறவங்கள வந்து பண்ணை அடியாள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அடிமைகளாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. This system was made the zamindars lethargic and luxurious. ஸோ இந்த சிஸ்டத்தால் யார் பயனடைஞ்சாங்கன்னா ஜமீன்தார்ஸ் தான் பயனடைஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ உழைக்கிறது வந்து கல்டிவேட்டர்ஸு இதுக்கு. ஸோ ஒன்லி அவங்க ஏஜென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதில் அவங்க ஏதோ சுரண்டதை எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் லக்ஸரியஸாக லெத்தாஜிக்காக இருந்தாங்க. Many conflicts between the zamindars and the peasants arose in the rural Bengal. இதனால் அந்த பெங்கால், இன்டீரியர் பெங்கால் என்னாச்சு, நிறைய வந்து எதிர்ப்புகள், அதாவது ஜமீன்தார்ஸ்க்கும் பெசன்ஸ்க்கும் வந்து நிறைய ரிவோல்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. So we can continue the rest of the lesson in the next class.